திருமணம் பண்றாங்கல்ல 18 வயசுக்குள்ள சின்ன வயசுல கல்யாணம் பண்ணா 7 வகையான தண்டனை இருக்கு. யாராருக்கு தெரியுமா? பொண்ணோட அப்பா அம்மா, மாப்பிள்ளையோட அப்பா அம்மா, அந்த கல்யாணத்துக்கு போய் மொய் வச்சவங்க, சாப்பாடு சாப்பிட்டவங்க, அவங்களுக்கு தண்டனை. அடுத்ததா அந்த கல்யாணத்துக்கு மண்டபம் கொடுத்தாருல்ல, மண்டபத்து ஓனரு, அவருக்கு ஜெயிலு. அது மட்டும் இல்ல, அந்த மண்டபத்துல சாப்பாடு செஞ்சு போட்டாருல்ல சமையல்காரரு, அவருக்கும் தண்டனை. கோயில செஞ்ச கோயிலுக்கும் தண்டனை. ஆமா. அதாவது தம்பி, இப்ப நம்ம ஏன் இத சொல்றோம்னு சொன்னா, சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிட்டுன்னு வச்சுக்க, கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. வீட்டுக்காரர் ஒரு வேலை சொல்லுவாரு, மாமியார் ஒரு வேலை சொல்லுவாங்க, மாமனார் ஒரு வேலை சொல்லுவாங்க. அந்த குழந்தையால புரிஞ்சுக்க முடியாது, யாருக்கு என்ன செய்யணும் என்ன பதில் சொல்லணும்னு தெரியாது. அந்த பக்குவம் அந்த குழந்தைக்கு இருக்காது, இன்னும் பக்குவப்படல. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம் சொன்னா, பெண்ணுடைய திருமண வயது 18 இருந்து 21 வயசுக்குள்ள. ஆமா, அப்பதான் கல்யாணம் பண்ணணும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா பாதிலேயே டைவர்ஸ் ஆயிடுது. அதாவது உடல்நிலை பிரச்சனை, கருசிதைவு, அது மாதிரி ஏராளமான பிரச்சனைகள் வருது. அதாவது இப்ப சொன்னேன்ல தண்டனை, மாப்பிள்ளையோட அப்பா அம்மா, அவங்க 2 பேருக்கும் 1 வருஷம் ஜெயிலு, 2 லட்சம் ரூபாய் அபராதம். யாருக்கு இது? மாப்பிள்ளையோட அப்பா அம்மாவுக்கு. அடுத்து பொண்ணோட அப்பா அம்மாவுக்கு என்ன தெரியுமா? இதே தண்டனை தான் அவங்களுக்கு. 2 லட்சம் ரூபாய், 1 வருஷம் ஜெயிலு. ஒண்ணுமே தெரியாத குழந்தைய அந்த கல்யாணம் பண்ணிச்சு பாத்தியா, கல்யாணம் பொண்ணு, அதுக்கு 25,000 ரூபாய் அபராதம், 6 மாசம் ஜெயில் தண்டனை. மாப்பிள்ளைக்கு என்ன தெரியுமா? மாப்பிள்ளைக்கு அவருக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம், 6 மாசம் ஜெயில் தண்டனை. இப்ப நம்ம மண்டபத்தை சொன்ன ஓனர், கல்யாண மண்டபம் ஓனர், அவருக்கும் 6 மாசம் ஜெயில் தண்டனை, 50,000 ரூபாய் அபராதம், சீல் வச்சிருவாங்க கல்யாண மண்டபத்துக்கு. அடுத்ததை பார்த்தேன்னு வச்சுக்க, சமையல்காரு சமையல் சாப்பாடு போட்டாரு இல்ல, அவரு சமையல் பண்டம் பாத்திரம் எல்லாத்தையும் ஒரு ரூம்ல போட்டு சீல் வச்சிருவாங்க, அவருக்கும் தண்டனை. இப்படி எல்லாருக்கும் தண்டனை இருக்குது. இதை நம்ம என்ன சொல்றோம்னு சொன்னா, மக்கள் எல்லாம் கவனமா இருந்து எல்லாருக்கும் நம்ம விவரமா சொல்றோம். இளம் வயது திருமணத்தை தடுக்கணும்னு சொல்லி இப்படிதான் வந்து நம்ம சமூக நலத்துறை சார்பில் எல்லா இடங்களிலும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்த அனைத்து